கர்மானா என்னென்னு அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். கர்மானா ஒன்றும் இல்லைங்க, நாம் வாழ்ந்து அனுபவித்து கழிச்சிட்ருக்கோம் பார்த்தீங்களா, இன்பத்தையோ துன்பத்தையோ நாம் அனுபவித்து வாழ்ந்து கழித்து கொண்டு இருப்பதே கர்மா. அதாவது நாம் இன்னாருக்கு மகனாகவும், ஒரு மனிதன் இன்னாருக்கு மகனாகவும், இன்னாருக்கு கணவனாகவும், பெண்ணாக இருந்தால் இன்னாருக்கு மனைவியாகவும் அப்படி எடுத்துக்கோங்க, சரிங்களா. இன்னாருக்கு தகப்பனாராகவும், அதாவது இந்த குழந்தைக்கு தகப்பனாராகவும், இந்த குழந்தைக்கு தாயாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கர்மா. இந்த கர்மா ஆனால் என்ன அப்படிங்கிறதே நிறையா பேர்த்துக்கு ஒரே குழப்பம். கர்மானா ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த விஷயத்தில் ஈடுபட்டு அதில் பயணிக்கிறீர்களோ அதுவே உங்களது கர்மா. மற்றபடி கர்மாவுக்கு பெரிய விளக்கம்லாம் இல்லை. நான் தான் யூடியூப்பில் ஜாதக பலன் சொல்கிறேன்பா, இது என்னுடைய கர்மா. நீங்கள் பார்க்குறீங்களா யூடியூப்பை, அது உங்களுடைய கர்மா. இப்படி கூட சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். கர்மாவுக்கு பெருசாக விளக்கம் என்ன அப்படிங்கிறத போய் நீங்கள் தேடலாம் வேண்டிய அவசியம் இல்லை. கர்மா அப்படின்னாலே நம்ம கண்ணுக்கு எதுக்க நம்ம வாழ்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான். ஒரு ஆணிற்கும் பெண்ணிற்கும் திருமண பொருத்தம் பார்க்க வராங்க. இல்லை கர்மாவுடைய அமைப்புகளை ஒரு சில விதி, அந்த ஒரு சில கர்மாக்களுக்கு உண்டான எடுத்துக்காட்டுகளை உங்களை சொல்லுது, தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண பொருத்தம் பார்க்க வராங்க. அந்த 2 ஜாதகத்தையும் வாங்கி பார்க்குறேன். அந்த 2 ஜாதகத்தில் பொருத்தமே கிடையாது. நட்சத்திர பொருத்தம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருந்தாலும் நம்ம அதையும் பார்த்துக்கிட்டது ஒரு மரபு. நட்சத்திர பொருத்தம் பார்க்க இல்லை. அடுத்து முக்கியமானது ஜாதக பொருத்தம். ஜாதக பொருத்தம் பார்க்க இல்லை. சரி, தசை பொருத்தமாவது நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்க போனால் அதுவும் அந்தளவுக்கு விசேஷமாக இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், இல்லைன்னு நான் சொல்லலை, விசேஷமாக இல்லை. அந்த 2 பேருடைய ஜாதகமும், அந்த ஆண் ஜாதகமும் அந்த பெண் ஜாதகமும் எந்த ஜோசிட்டு போய் பார்த்தாலும் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அது அஸ்ட்ராலஜி, அடிப்படை அஸ்ட்ராலஜி படிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும். இந்த 2 ஜாதகம் பொருத்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அதாவது ஜோதிடத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அளப்பரிய ஈடுபாடு என்னத்தை நமக்கு காட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய கர்மாவை நமக்கு காட்டிடும். நான் அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே எனக்கு பொருத்தம் இல்லை அப்படிங்கிற நான் தெரிஞ்சுட்டேன். அதையும் தாண்டி நமக்கு ஜோதிடத்தின் மீது ஒரு அதிகமான ஈடுபாடு இருக்கும்போது எல்லா ஜோதிடருக்குமே, அதாவது கரெக்டாக ஜோதிடத்தின் மீது ஆத்மார்த்தமான ஒரு ஈடுபாடு இருக்கும் பொழுது உள்ளுணர்வு கடுமையாக வேலை செய்வாங்க. எனக்கு நான் இப்போ ரீசெண்டாக ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சிட்ருக்குது. நான் அனுபவத்தில் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போ அந்த 2 ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னு எனக்கு தெரியுது. நான் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லுதேன், இங்கே பாருங்கள் பொருத்தம் இல்லை, ஆனால் அந்த 2 பேருக்கு தான் திருமணம் முடியும். இவருக்கு இவங்க தான், இந்த பொண்ணுக்கு இவர் தான் கணவர், இந்த ஆணுக்கு இந்த பெண் தான் மனைவி. இப்படி தான் இவங்களுடைய லைஃப் அமையப்போகுது, அமையும் செய்யும். இதை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்களே முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு மனதோடு தான் வந்திருக்கீங்க. இதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அவங்க என்னை பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, போய் முடிங்க அப்படின்னு. இந்த பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க, இன்னும் 2 ஜோசியத்தை பார்த்தோம் அப்படி தான் சொன்னாங்க. இதுக்கு உங்களுக்கு விளக்கம் எனக்கு நான் விளக்கம் கொடுப்பேன், ஆனால் அதை புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு கிடையாதுங்க. முடிங்க, வேறு வழி கிடையாது. நான் முடிக்க வேண்டான்னு சொன்னாலும் நீங்கள் முடிக்க தான் போகிறீங்க, சரிங்களா. இதில் பொருத்தம் கிடையாது, தசாவிதி இருக்குது, அப்புறம் நட்சத்திர பொருத்தம் இல்லை, ஜாதக பொருத்தம் இல்லை, தசையும் சரி இல்லை. ஆனாலும் இவங்க 2த்துக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணி வச்சுருவீங்க. இருவிட்டாரும் சம்மந்தப்பட்டு முடிச்சு வைக்க போகிறீங்க. இவங்களும் வாழத்தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் சொல்கிறாங்க ஆமாம் இருவிட்டாரும் சம்மதம் தான் அப்படிங்கிறாங்க. இது என்ன எந்த விதியிலேருந்து இதை நீங்கள் எடுத்து கொண்டு வரீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, கர்மாங்க. ஆமாம், அவருடைய கர்மா என்ன அப்படிங்கிறது அவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அவருக்கு எப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அவர் எப்படி வாழ்வார் அப்படிங்கிறது தெரியுது. ஜாதகத்தை படிக்கும் பொழுது அந்த அஸ்ட்ராலஜியில் அதீதமான ஒரு ஈடுபாடு வச்சு ஒரு பற்றுதலோடு நம்ம அதை நேசித்து படிக்கும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய தலைவிதி என்ன, அதாவது அவருடைய கர்மா என்ன அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப
தெளிவாக காட்டிடும். புரியுதுங்களா? அப்போ ஜாதகத்தை படித்து கொண்டு இருக்கக்கூடிய, அதாவது அந்த ஜாதக அஸ்ட்ராலஜி ரீதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்கள் கொஞ்சம் பழகுனாலே போதும், உங்கள் ஜாதகம் ஓரளவுக்கு அவருக்கு தெரிஞ்சாலே அடுத்து என்ன நடக்கும், உங்களுக்கு எப்படி லைஃப் இருக்கும் அப்படிங்கிற ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாப்புல. அதனால் கர்மானா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இதுதான், இப்படி தான் கர்மா இருக்கும். சரிங்களா? நாம் இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவித்து வாழ்ந்து கழித்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பெயர்தான் கர்மா. நன்றி.